ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வெந்தயக்கீரை தான் வந்து பண்ணலாம். கீரை வந்து பொதுவாக பாசிப்பருப்பு போட்டு நம்ம கீரை வந்து பண்ணுறோம். அதில் வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வயிறு வலி, வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெந்தயத்தை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெந்நீர் குடிப்போம். அந்த வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி இந்த வெந்தயத்தில் கீரை இருக்காது, சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை அது கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். வாரத்துக்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். அதுவும் வெந்தயக்கீரை வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து சாப்பிட்ணும். அது குளிர்காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். இப்போ வெந்தயக்கீரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கீரையை தனியாக நல்லா வந்து காம்பை எடுத்து நீக்கணும். அதுதான் வந்து ஒரு பெரிய 1 மணி நேரம் வந்து ஆயிருக்கு. ஃபுல்லாகவே காம்பை எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும் எடுக்கணும். இலையை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நல்லா வந்து இப்போ கீரைகளில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மண் நிறைய இருக்கும். அந்த மண் போக நல்லா வந்து அலசணும். மண் போக ஒரு இந்த மாதிரி வந்து துவாரம் உள்ள இதில் பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை வச்சுட்டு நல்லா அதில் உப்பு மஞ்சப்படி தண்ணியிலே போட்டுடலாம். அப்போ தான் கீரையில் வந்து சேரும். நல்லா போட்டு அலசிட்டு தனியாக வேக வைங்க. பாசிப்பருப்பை தனியாக குக்கரில் வைங்க. குக்கரில் கீரையை வந்து ஒரு நாள் வச்சிடாதீங்க, ஏன்னா விசிலில் வந்து மாட்டிடும். அதனால் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேக வச்சிடணும். எவ்வளோ காம்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் எங்கள் பக்கத்தில். அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு, பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போடலாம். போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து போடலாம். போட்டுட்டு வந்து நல்லா வந்து அந்த கீரை கூட்டை வந்து போட்டுட்டு நல்லா வந்து பிரமாதமாக கிண்டி இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 4-5 மிளகாத்தூள் போடுங்க. கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 மிளகாத்தூள் போடுங்க. நம்ம இஷ்டப்படி பார்த்து வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சேரணும். ஏன்னா கீரையை தனியாக வேக வச்சுருக்கோம், பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சுருக்கோம். இப்போ மிளகு சீரகெலாம் எல்லாம் தூக்கலாக வந்து போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கொதிக்க விடணும். 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதின்னு கொதிக்கும். கொதித்த உடனே ரெண்டுமே ஒன்றாயிரும். கீரையை வந்து ஒரு நாள் குக்கரில் போடவே போடாதீங்க. மாமியார் இப்படி தான் ஒரு தடவை கீரையை வந்து குக்கரில் போட்டு போயிட்டாங்க. அப்படியே வெடித்து சதறி கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பும் போயிடுச்சு. அதாவது கேஸ் அடுப்பு மேலே வந்து என்றைக்குமே சமையல் பண்ணிட்டு நம்ம வைக்கக்கூடாது, அது கீழே வைக்கணும். அவங்க பண்ணி வச்சுட்டு அப்படியே மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஊரில் வேறு இல்லை, ஊருக்கு போயிட்டேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா குக்கர் வச்சோன்னா அப்படியே வெடிச்சது. குக்கர், பாத்திரம், அது கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து ஒம்பா போச்சு. அதனால் ஒரு நாள் கீரை ஏன்னா அது இலைகள் இருக்கிறதுனால அந்த குக்கர் விசிலுக்குள்ளே மாட்டிடும். அதனால் ஒரு நாள் அப்படி பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையை தனியாக வந்து வேக வச்சுட்டு இதை தனியாக வேக வச்சுட்டு போடுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த சாப்பிட்டா இது வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். கீரைக்கூட்டு வந்து அவ்வளோ நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு வலி எதுவாக இருந்தாலும் சரி, கீரைக்கூட்டு வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுங்க. உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இது மாதிரி நிறைய சமையல் வீடியோக்கள் வந்து போடுறேன். உங்களுக்கு ஆர்வம் இருக்குது நான் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.